மக்களே, எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எஸ், ஸோ இன்னைக்கான சிஏ வீடியோ தான்யா. ஸோ இன்னைக்கு லைவ் வர முடியல. ஸோ நம்ம சாமி இருக்காரு, நம்ம குருசாமி இருக்கார்ல. ஸோ நம்ம குருசாமி வந்து இன்னைக்கு மலைக்கு போறாப்ல. ஸோ அவரை போய் வழி அனுப்ப போகணும். ஸோ அதனால இன்னைக்கு லைவ் பண்ண முடியல. ஸோ அந்த நேரத்தில் நான் அங்கே இருப்பேன். ஸோ சாரி, கோச்சிக்கிறாதீங்க. ஸோ லைவ் வரல, கண்டென்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது, சரியா? எஸ், போயிடலாமா? போயிட்டே இருப்போம். ஸோ எஸ், ஸோ கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் queries இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, அப்புறம் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னாலும் ஏதோ ஏதோ ஒரு ஒரு சின்ன என்கொயரி இருக்குது, எதுனாலும் சரி, எதுனாலும் சரி. ஸோ எப்போனாலும் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணலாம். இல்லைனா மேலே ஜாக்சன் சாரோட ஐடி இருக்குது, அவருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 21 2023க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துலாமா? அதில் ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன இருக்கு? வேர்ல்டு பாஸ்கெட் பால் டே டிசம்பர் 21 வந்து வேர்ல்டு பாஸ்கெட் பால் டே வந்து அப்சர்வ் பண்ணப்பட போயிருது. இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் இப்பதான் அப்சர்வே பண்ண போறாங்க. யூஎன் அப்சர்வ் பண்ண போறாங்க. இந்த வருஷத்துல இருந்து 2023 இருந்து அப்சர்வ் பண்ண போறாங்க, சரியா? எஸ். ஸோ இது எதற்காக அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாஸ்கெட் பாலை பத்தின அந்த கேம் பத்தின விஷயத்தை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஸோ அதுல இருக்க அந்த அத்லட்டிசமா இருக்கட்டும், ஜாயா இருக்கட்டும், ஸோ கேமரா கேமரா டயரா இருக்கட்டும், சரியா? கேமரா டயரா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து தெரியப்படுத்தணும். ஸோ பாஸ்கெட் பால் பற்றி எல்லாருக்கும் தெரியணும். ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டிலேருந்து அதோட அத்லட்டிசம்லேருந்து எல்லாமே வெளியே தெரியணும். அது வந்து மக்களை ஒன்றிட்டே எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸ்போர்ட்னாலே வந்து அதுதான், இல்லையா? ரெண்டு ரெண்டு மக்களை வந்து சேர்க்கறதுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் வந்து பாஸ்கெட் பால். ஸோ அதை வந்து அதற்கான ஒரு தினமாக டிசம்பர் 21 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ எதற்காக டிசம்பர் 21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாக்டர் ஜேம்ஸ் நைஸ்மித் அவர் தான் வந்து பாஸ்கெட் பால் கண்டுபிடிச்சவர், சரி, இன்வென்ட் பண்ணவர், சரி, பாஸ்கெட் பால் இன்வென்ட் பண்ணவர் டாக்டர் ஜேம்ஸ் நைஸ்மித் அப்படின்றவர் தான் 1891 டிசம்பர் 21 இன்வென்ட் பண்ணாரு. ஸோ அதனால அந்த டே வந்து வேர்ல்டு பாஸ்கெட் பால் டேவாக அப்சர்வ் பண்ணப்படுகிறது, சரியா? எஸ், கிளியர். ஸோ யூஎன் வந்து 2023 அப்சர்வ் பண்றாங்கன்னு சொன்னா, யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்டரஸ், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டட் 1945. எஸ், எஸ். இதே நம்ம இன்டர்நேஷனல் ஹியூமன் சாலிடரிட்டி டே டிசம்பர் 20 அப்சர்வ் பண்ணோம். நேற்று பார்த்தோமா ஹியூமன், அதாவது இன்டர்நேஷனல் ஹியூமன் சாலிடரிட்டி டே வந்து டிசம்பர் 20 அப்சர்வ் பண்ணப்படுகிறது, ரைட்டா? ரைட்டு. நெக்ஸ்ட், அப்பாயின்மெண்ட். இந்தியா சுமா சேகர் கெட்ஸ் எலக்டட் அஸ் அன் கவர்னிங் கவுன்சில் ஆஃப் UNIDROIT. அதாவது ஒன்றும் இல்லையா, ஸோ உமா சேகர்னு சொல்லி நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் வந்து நம்ம இந்த கவர்னிங் கவுன்சிலில் வந்து மெம்பராக ஆட் ஆயிருக்காங்க, எலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, சரியா? 59 ஓட்டில் வந்து 45 ஓட்டு வாங்கி வின் பண்ணியிருக்காங்க, சரியா? எதோட கவர்னிங் கவுன்சிலுக்கான மெம்பர் ஆயிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் த யூனிஃபிகேஷன் ஆஃப் பிரைவேட் லா, சரியா? அதான் வந்து UNIDROIT, சரியா? UNIDROITனா வந்து இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் யூனிஃபிகேஷன் ஆஃப் பிரைவேட் லா அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு வந்து இன்ஸ்டியூட்டோட கவர்னிங் கவுன்சிலுக்கு மெம்பராக ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில இருந்து ஒருத்தவங்க வந்து எலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ் உமா சேகர், சரி, அவங்க பேர் வந்து மிஸ் உமா சேகர். ஸோ அவங்க தான் வந்து எலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன் எங்க நடந்துச்சுன்னா ரோம் இட்டாலியில் நடந்துச்சு, சரி, ஏன்னா அங்கே தான் வந்து அதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, அங்கே நடந்துச்சு. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு, சரியா, 4 வருஷத்துக்கு ஜனவரி 1 2024 இருந்து டிசம்பர் 31 2028 வரையும் கவர்னிங் கவுன்சிலோட மெம்பராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த எலெக்ஷன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த கவுன்சிலோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு, அந்த கவுன்சிலோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த கவர்னிங் கவுன்சிலோட பிரசிடென்ட் வந்து மரியா சைரா மால்குட்டி, சரியா, மலாகுட்டி. அவங்க தான் வந்து இந்த கவுன்சிலோட பிரசிடென்ட். அந்த கவுன்சில் தான் மெம்பராக வந்து இந்தியாவை சேர்ந்த மிஸ் உமா சேகர் அப்படின்றவங்க வந்து எலக்ட் பண்ணப்பட்டிருக்கார்கள். 59-45 ஓட்டு வாங்கி வின் ஆயிருக்காங்க. இந்த உட்காந்துருக்காங்களா ஒருத்தவங்க, அவங்க தான். எஸ், எஸ். ஸோ இந்த UNIDROIT-யோட செகண்டரி ஜெனரல் யார் அப்படின்னா ப்ரொஃபசர் இக்னாசியோ டிராடோ. அவர் ஹெட் குவார்டர் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ரோம் இட்டாலியில் இருக்கு அந்த இன்ஸ்டியூட். ஸோ 1926 இருந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து ரன் ஆயிட்டு, ஸோ அதான் அதோட ஃபவுண்டட் இயர், ரைட்டா? ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம இஸ்ரேல் கவர்மெண்ட் இருக்காங்களே, அவங்க வந்து ரெவன் அசார், சரியா, ரெவன் அசார் அப்படின்றவர் வந்து இஸ்ரேலுக்கான அம்பாசிடராக இந்தியாவுக்கு போட்டுருக்காங்க, சரியா? இந்தியாவில் இருக்க இஸ்ரேலோட அம்பாசிடரோட பேர் என்ன அப்படின்னா ரெவன் அசார் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ரைட்டு. கிளியர், கிளியர். ஸோ இதற்கு என்ன க்ளூ? ஸோ முதல் நியூஸ்க்கு க்ளூ சொல்லலையோ. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் பால். எஸ். ஸோ பாஸ்கெட் பாலோட சைஸ் என்ன? பாஸ்கெட் பாலோட சைஸ் என்ன? ஸோ அதோட ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர், சரியா? அதோட ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர். டயமீட்டர் அப்போ எவ்வளோ? 42, சரியா? 42 சென்டிமீட்டர். அதோட ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர். பாஸ்கெட் பாலோட ரேடியஸ் என்ன? 22 சென்டிமீட்டர், சரியா? 21 சென்டிமீட்டர். ஸோ இல்லைனா வந்து பாஸ்கெட் பால் இந்த மாதிரி எத்தனை கோடு இருக்கும் கூட ஞாபகம், எத்தனை கோடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 கோடு இருக்கும். இங்கிட்ட ஒரு 3, அங்கிட்ட ஒரு 3, நடுவில் 1, 6, 7 தான் இருக்கு. ஸோ இதே ஈஸி. ஸோ பாஸ்கெட் பாலோட சென்டிமீட்டர் எவ்வளோ, இது ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு 21 சென்டிமீட்டர். கிளியர், கிளியர்.
நெக்ஸ்ட் ஸோ இதற்கு க்ளூ சொல்லவில்லை. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இந்த வேர்டை நீங்க இப்படி இதை வந்து ஒரு வேர்டை எடுத்துக்கணும் சரியா. யுனைட் ராட் சரியா, யுனைட் ரியாட் சரியா, ராய்ட்னா வந்து இந்த கலவரம்லாம் சொல்லுவாங்கல்ல. எஸ். ஸோ நீங்க வந்து ஒரு கலவரமோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா, ஸோ அந்த கலவரத்தை வந்து நீங்க ஒன்று சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சண்டை போடுறவங்களுக்கு ஒரு உமா கொடுக்கணுங்க. க்ளூ தான் சரியா. ஜோக்ஸ்கா சும்மா ஜாலி தான் சொல்றேன். ஸோ அதான் க்ளூவே. ஒரு ரியாட் வருது அப்படின்னா அதை வந்து நீங்க இன்வைட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சண்டை போடுறவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு அன்பின் முத்தம் கொடுத்துருங்க சரியா, ஒரு உமா கொடுத்துருங்க, சரியா போயிடும். அதான் க்ளூ. ஏ அக்காடமினா என்ன வேணா சொல்லலாமா அப்படிலாம் கிடையாது. லைவா இருந்தாலும் அதான் சொல்லியிருக்கேன். அதான் க்ளூவாக யோசிச்சேன். ஆனால் ஜாலியா இருக்குல்ல. ஸோ புது இது, ஸோ புது ஆர்கனைசேஷன் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரியா. ஒரு ரியாட்டை வந்து யூனைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, ஒரு கலவரத்தை வந்து யூனைட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ அவங்க கலவரம் பண்றவங்களுக்கு வந்து ஒரு உமா கொடுத்தா சரியா போயிடும் சரியா. அவார்ட்ஸ். ஸோ இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஆஃபீஸர்ஸ் அவார்டட் கோல்டன் அவுட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அட் டிஎஸ்சிஎஸ்சி ஸ்ரீலங்கா. அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்க டிஃபென்ஸ் சர்வீசஸ் கமாண்ட் அண்ட் ஸ்டாஃப் காலேஜில் வந்து நம்ம இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க சரியா. கிளாஸ் போயிட்டு அதாவது அந்த கோச்சிங் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த நம்ம இந்த கமாண்ட் அண்ட் ஸ்டாஃப் கோர்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்தியாவை சேர்ந்த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு வந்து கோல்டன் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னா, அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸை பாராட்டும் விதமாக இந்த கோல்டன் அவுட் அப்படின்ற அவார்டு வந்து நம்ம டிஎஸ்சிஎஸ்சி வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த டிஎஸ்சிஎஸ்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் ஆஃபீஸர்ஸ்க்கு ரைட்டா. ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுமித் மகாஜன், மேஜர் ரோஹித் அண்ட் லெப்டினன்ட் கமாண்டர் சுனில் சர்மா. ஸோ இவங்கெல்லாம் வந்து இவங்களெல்லாம் வந்து இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் கொடுத்துருக்காப்ல ரைட்டா. ரைட்டு. ஸோ இந்த அவார்டு எதற்காக கொடுக்கப்படும்னா, ஸோ ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், அனாலிட்டிக்கல் ஸ்கில் அண்ட் பொட்டன்ஷியல் ஃபார் ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கப்படும். இந்த கோர்ஸ் எதற்கான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீனியர் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து லீடர்ஷிப் ரோலுக்கு வந்து ரெடி பண்றது சரியா. லீடர்ஷிப் ரோலுக்கான கோச்சிங் கொடுக்குற ஒரு கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ் வந்து டிஃபென்ஸ் சர்வீஸ் கமாண்ட் அண்ட் ஸ்டாஃப் காலேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் அவுட்ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்ம் பண்ணதுக்காக இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃபீஸர்ஸ் 3 பேருக்கு கோல்டன் அவுட் அப்படின்ற அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியா. ஸோ ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்கே, கேபிட்டல் கொழும்பு, ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை, கரன்சி ஸ்ரீலங்கன் ருபி. எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம பேட்மிண்டன் பிளேயர் சிராக் ஷெட்டியும் சாத்விக் சாய் ராங்கிரெட்டி, சிராக் ஷெட்டி ராங்கிரெட்டி. ஸோ அவங்க 2 பேருக்கும் வந்து தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து இந்த வருஷம் கொடுக்க போறாங்க, ஆனர் பண்ண போறாங்க, அவார்டு கொடுக்க போறாங்க ரைட்டா. ஸோ அதோட சேர்த்து வந்து ஒரு 26 பேருக்கு வந்து அர்ஜுனா அவார்டு கொடுக்கப்பட போகிறது இந்த வருஷம். 26 பேருக்கு அர்ஜுனா அவார்டு கொடுக்க போறாங்க. ஸோ முக்கியமான கேல் ரத்னா தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து நம்ம ராங்கிரெட்டியும் சிராக் ஷெட்டியும் வந்து கொடுக்கப்பட போகிறது ரைட்டு. ஸோ ரிப்போர்ட். ஸோ ஹைதராபாத் ரேங்க் ஃபர்ஸ்ட் இன் ஃபுட் அடல்ட்ரேஷன் கேஸ். அதாவது ஃபுட் அடல்ட்ரேஷன் கேசஸ்ல வந்து நம்ம ஹைதராபாத் தான் வந்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க சரியா. ஹைதராபாத் தான் வந்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட் அடல்ட்ரேஷன்ல வந்து டாப் பொசிஷன்ல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் இருக்காங்க. ஸோ அவங்கள தொடர்ந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க சரியா. ஹைதராபாத் தெலுங்கானாவை தொடர்ந்து வந்து யார் டாப் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க சரியா. இன்னைக்கு தான் ஃபோன் அடிப்பான் வளைச்சு ஒரு நிமிஷம். எஸ் எஸ். ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 2021 இருந்து மட்டும் 2021 மட்டும் சரியா, கிட்டத்தட்ட 19 மேஜர் சிட்டிஸ்ல மட்டும் 291 கேசஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன்ல மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. எஸ். ஸோ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணவங்க என்சிஆர்பி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால எந்த இஷ்யூ வரும், இந்த ரிப்போர்ட் மூலமா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபுட் அடல்ட்ரேஷனை தடுக்கிறதுக்கு ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் நிறைய எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லி என்சிஆர்பி இந்த ரிப்போர்ட் மூலமா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ல டாப் பொசிஷன்ல தெலுங்கானா ஹைதராபாத் இருக்காங்க. ஸோ அவங்களை தொடர்ந்து வந்து தெலுங்கானாவும் இருக்கிறார்கள். ஆந்திர பிரதேஷும் இருக்காங்க. ஸோ ஹைதராபாத் தெலுங்கானா தான் டாப் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களை தொடர்ந்து ஆந்திர பிரதேஷும் வந்து 2வது இடத்துல இருக்காங்க ரைட்டு. ஸோ என்சிஆர்பி ஃபவுண்டட் 1986, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, டைரக்டர் விவேக் கோகியா. எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம என்சிஆர்பி இன்னொரு ஒன்று சொல்லியிருந்தாங்களே, ஸோ கொல்கட்டா தான் வந்து இருக்கிறதுல வந்து இந்தியாவில் சேஃபஸ்ட் சிட்டின்னு சொல்லிட்டாங்க. டெல்லி வந்து பெண்களுக்கு சேஃப் இல்லாத சிட்டி அப்படின்னு சொல்லி டாப் பொசிஷன், மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பெண்களுக்கு சேஃப்டி இல்லாத ஒரு சிட்டியாக வந்து டெல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரியா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. ஸோ சேஃப் சிட்டினா கொல்கட்டா என்சிஆர்பி தான் சொல்லியிருக்காங்க. அதே என்சிஆர்பி தான் வந்து பெண்களுக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் சேஃப் இல்லாத சிட்டி வந்து டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹைதராபாத்தை வந்து இந்த மாதிரி ஃபுட் அடல்ட்ரேஷன் கேஸ்ல வந்து அவங்க தான் டாப் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்சிஆர்பி தான் அதுவும் ரைட்டு. எஸ். ஸோ ஃபுட் அடல்ட்ரேஷன் எல்லாருக்கும் தெரியும், கலப்படம் தான், சிம்பிள். வேற உணவு கலப்படம், உணவுல வந்து கலப்படம் பண்றது தான். அதான் வந்து ஃபுட் அடல்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதற்கான கேஸ் தான் ஹைதராபாத்ல அதிகமாக ஃபைல் ஆயிருக்கு. எஸ். ஹைதராபாத் தான் டாப் பொசிஷன் இருக்கு, அதிகமாக ஃபைல் ஆனதால ஹைதராபாத் தான் டாப் பொசிஷன் இருக்கு. ஓகே பேங்க். ஸோ கேஷ்லி பேமெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ்
ஃப்ளோ வைஸ், அதாவது ஃப்ளோ வைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க நம்ம கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸ். சரியா? ஸோ கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ளோ வைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேமெண்ட் சர்வீஸ்க்கானது தான். சரியா? பேமெண்ட் சர்வீசஸ் வந்து ஒரே செட்டப்ல வந்து அட் டைம்ல வந்து மல்டிபிள் பேமெண்ட்ஸா இருக்கட்டும், அதே டைம்ல வந்து டிஃபரெண்ட் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அட் டைம்ல பே பண்ணலாம். ஸோ அதே டைம் வந்து அது வந்து செக்யூர்டாகவும் இருக்கும், மோஸ்ட் செக்யூர்டாகவும் ஸ்கேலபிளாகவும் மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இந்த மெர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளோ வைஸ் அப்படின்ற பேமெண்ட் சொல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸ். சரியா? ஸோ கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸோட சிஓ ஆகாஷ் சின்ஹா, ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூரு, ஃபவுண்டர் 2015. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நேற்று பார்த்தோம். ஸோ இண்டஸ் சொலைட்டர் ப்ரோக்ராம் இனிஷியேட்டிவ் நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து யாருக்கானது? இந்த பேங்கிங் ப்ரோக்ராம் வந்து யாருக்கானதா இருந்துச்சு? டைமண்ட் இண்டஸ்ட்ரி செக்டாரை சேர்ந்தவங்களுக்கானதா இருந்துச்சு. ரைட்டா? டைமண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரி, சாரி டைமண்ட் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த கஸ்டமர்ஸ்க்காக தான், கஸ்டமர்ஸ்க்காக தான் வந்து இந்த இண்டஸ் சொலைட்டர் ப்ரோக்ராம் அப்படின்ற பேங்கிங் சொல்யூஷன் வந்து நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ரைட்டா? ஞாபகம் இருக்கா? ஸோ இன்டர்நேஷனல். ஸோ யூனியன் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு லான்ச்சஸ் இந்தியாஸ் மெய்டன் வின்டர் சயின்டிபிக் ஆர்டிக் எக்ஸ்பிடிஷன். அதாவது ஆர்டிக்ல வந்து ஒரு எக்ஸ்பிடிஷன் பண்ண போறாங்க, ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ண போறாங்க. சரியா? ஸோ அதுதான் வந்து முதல் இந்தியா பண்ற வின்டருக்கான ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன். சரியா? ஆர்டிக் ரீஜன்ல பண்ற முதல் எக்ஸசைஸ் தான், சார் முதல் எக்ஸிபிஷன் இதுதான், ஆராய்ச்சி இதுதான். ஸோ இது வந்து அதை வந்து நம்ம எர்த் சயின்ஸ் மினிஸ்டரான கிரண் ரிஜிஜு வந்து தொடங்கி வச்சிருக்காரு, ஃபிளாக் ஆஃப் பண்ணி தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ 4 சயின்டிஸ்ட் வந்து ஆர்டிக் ரீஜன்ல இருக்க புரோகர் பென்சுலால வந்து நியூஸ்லாண்ட் டவுன் அப்படின்ற டவுன்ல இருக்க ரிசர்ச் ஸ்டேஷன்ல வந்து இந்தியாவோட ரிசர்ச் ஸ்டேஷன் அங்கதான் இருக்கு. சரியா? அங்க வந்து போய் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ண போறாங்க 4 சயின்டிஸ்ட். யாரு? அதுல்யா, கிரீஷ், பிரசாந்த் ராவத், சுரேந்தர் சிங். ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து இந்த ரிசர்ச் எக்ஸ்பிடிஷனுக்காக நம்ம ஆர்டிக் ரீஜனுக்கு போறாங்க. ரைட்டா? இதெல்லாம் 30 நாள் அங்க இருந்து வந்து ரிசர்ச் பண்ண போறாங்க. இதோட மெயின் நோக்கம் என்ன? இந்த ப்ரோக்ராமோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த ரீஜன்ல கிளைமேட் சேஞ்ச் வந்து எந்த மாதிரி இருக்கு, ஸோ அதனால எது பாதிப்பு இருக்குமா, ஸோ அங்க கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுறதுனால எந்தெந்த மாதிரியான இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றத ரிசர்ச் பண்றதுக்கான ஒரு எக்ஸிபிஷன் தான் இந்த வின்டர் சயின்ஸ் எக்ஸிபிஷன். ஸோ நம்ம இந்தியால இருந்து வந்து 4 பேர் போறாங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ நம்ம எர்த் சயின்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு, அவரோட கான்ஸ்டிட்யூன்சி அருணாச்சல் வெஸ்ட். சரியா? ஸோ இவங்களுக்கு தேவையான எல்லா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் வந்து எர்த் சயின்ஸ் மினிஸ்ட்ரி தான் வந்து கொடுக்க போறாங்க. அதையும் சொல்லிடுறேன். ஸோ பார்த்து கடைசியா அதையும் சொல்லி எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து ஏடிபி இருந்து ஒரு $250 மில்லியன் வந்து லோன் வாங்கியிருந்தாங்க. எதற்காக? ஸோ டெல்லி மீரட்ல இருக்க RRTS ராபிட் ரீஜனல் டிரான்சிட் சிஸ்டம் வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு $250 மில்லியன் வந்து லோன் வாங்கியிருந்தாங்க ஏடிபி கிட்ட இருந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட். எஸ் எஸ். ஸோ பிரதம மந்திரி பாரதிய ஜனௌஷதி பரியோஜனா அச்சீவ் தியர் டார்கெட் ஆஃப் 100 crores இன் சேல் இன் ஃபினான்ஷியல் 2023-2024. அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம மோடி மெடிக்கல்ஸ் இருக்குல்ல, அதான் வந்து பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பிரயோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க, பரியோஜனா. ஸோ இது வந்து ஒன்றும் நம்ம மோடி மெடிக்கல்ஸ் சொல்லுவோம். நம்ம ஊர்லாம் வந்து நார்மலாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மெடிக்கல் ஷாப் ஒன்று இருக்குல்ல. எஸ். ஸோ அவங்க என்ன ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரிக் மெடிசன்ஸ் வந்து அங்கே சேல் பண்ண போகும். கரெக்ட் தான். ஸோ அதுல வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி, ஒரே வருஷத்துக்கு வந்து 1000 கோடி ரூபாய் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? 1000 கோடி வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து 755 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜன் ஔஷதி கேந்திராஸ் வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ இந்த 2026 மார்ச்க்குள்ள 25,000 ஜன் ஔஷதி கேந்திராஸ் வந்து கொண்டு வரதுக்கான டார்கெட்டா வந்து கவர்மெண்ட்டும் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து இந்த ஜன் ஔஷதி கேந்திராஸ் எடுத்து நடத்துற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஜன் ஔஷதி www.janaushadhi.gov.in அப்படின்ற சைட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்ல ஃபில் பண்ணி நீங்களும் வந்து நடத்தலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம மோடி மெடிக்கல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் வரையும் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு இந்த வருஷத்துல மட்டும், 2024 ஃபினான்ஷியல் மட்டும். ஸோ இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இண்டிகோ இருக்காங்க பாத்தீங்களா? எஸ். 100 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட இந்தியாவிலே வந்து முதல் ஏர்லைன் இவங்க தான். 100 மில்லியன் பேசஞ்சர்ஸ்ல ஒரே வருஷத்துல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணவங்க. சரியா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கூட்டு போன கிட்டத்தட்ட 100 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து கூட்டு போயிட்டாங்க இண்டிகோ. அது மட்டும் இல்லாம முதல் இந்தியன் ஏர்லைன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 2000 ஃபிளைட்ஸுக்கு மேல இயக்குன ஒரே ஏர்லைன் நம்ம இண்டிகோ தான். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட். உத்தரகாண்ட் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹிமாலயன் ஏர் சஃபாரி. அதாவது ஒன்றும் இல்லை, உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து டூரிசம் டெவலப் பண்ணும் அப்படின்றக்காக ஹிமாலயன் ஏர் சஃபாரி அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்து நம்ம இந்த ஹிமாலயாஸ் ஏரியாஸ்ல ஃபுல்லா வந்து டூரிசம் டெவலப் பண்றதுக்காக ஸோ இந்த மாதிரி ஏரியல் வியூஸ்க்கான ஃபிளைட்ல கூட்டு போறது, ஸோ வானத்துல வட்டம் அடிச்சு சுத்தி காட்டுறது, ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த ரிவர்ஸ் எல்லாம் வந்து காட்டுறது, ஸோ இந்த மாதிரி கைரோகாப்டர்ஸ்ல கூட்டு போறாங்க. கைரோகாப்டர்ஸ்லாம் வந்து இதுதான். சரி, அந்த ஒரு மாதிரி ஒரு குட்டியா ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும். அதே டைம் வந்து அது உள்ள 2 பேர் உட்கார வச்சு கூட்டு போய் சுத்தி காட்டுவோம். ஸோ அந்த மாதிரி டூரிசம் டெவலப் பண்றதுக்கு கைரோகாப்டர்ஸ் மூலமாக வந்து நம்ம உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து ஹிமாலயன் ஏர் சஃபாரி அப்படின்னு சொல்லி ஒரு சஃபாரி வந்து ஒரு டூரிசம் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கைரோகாப்டர்ஸ் வந்து யாரோட சேர்ந்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க? ராஜாஸ் ஏரோ ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் பிரைவேட் லிமிடெடோட சேர்ந்து தான் வந்து இந்த கைரோகாப்டர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஐடியா. ஸோ அந்த ஐடியா வந்து ஜெர்மனில இருந்து தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ அதற்காக வந்து நம்ம
உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து நம்ம ராஜாஸ் ஏரோ ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் பிரைவேட் சேர்ந்து இந்த கைரோகாப்டர்ஸை ரெடி பண்ணி ஸோ இந்த ஹிமாலயன் ஏர் சஃபாரி வந்து ஏர் சஃபாரி இனிஷியேட்டிவ் வந்து பண்ண போறாங்க. ஓகேவா? எஸ், இதுதான் கதை. கிளியர் கிளியர். ஸோ உத்தரகாண்டோட கேபிட்டல் டெராடூன், கேபிட்டல் சிஎம் புஷ்கர் சிங் தாமி, கவர்னர் குர்மித் சிங். எஸ் எஸ். இதே மாதிரி உத்தரகாண்ட் வந்து முதல் கவர்மெண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்த முதல் கவர்மெண்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் தான். எஸ் எஸ். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ அண்டர் 19 ஏசியா கப் பங்களாதேஷ் க்ளோசஸ் யுஏஇ டு லிஃப்ட் ட்ராஃபி. அதாவது அண்டர் 19 ஏசியா கப் டோர்னமெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. எங்கன்னா யுஏஇல நடந்திருக்கு. சரியா? ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண டீம் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, நேபாள், யுஏஇ, ஜப்பான், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா 8 டீம் கலந்துருக்காங்க. கரெக்டா? ஸோ 8 பேர் கலந்துருக்காங்க. இதுல நம்ம பங்களாதேஷ் வந்து யுஏஇயை பீட் பண்ணி அண்டர் 19 ஏசியா கப்பை வின் பண்ணிட்டாங்க. சரியா? பங்களாதேஷ் வந்து யுஏஇ பீட் பண்ணி அண்டர் 19 ஏசியா கப்பை வந்து வின் பண்ணிட்டாங்க. ரைட்டா? எஸ், இதுதான் மேட்டர். ஸோ இதுல வந்து நம்ம அஷிகர் அப்படின்றவர் தான் வந்து பிளேயர் ஆஃப் த சீரீஸாவும் இருந்திருக்காரு, பிளேயர் ஆஃப் த மேட்சாவும் இருந்திருக்கிறார். சரியா? அஷிகர் தான் வந்து பிளேயர் ஆஃப் த சீரீஸாவும் பிளேயர் ஆஃப் த மேட்சாவும் இருந்திருக்கிறார். ஸோ பங்களாதேஷ் சேர்ந்தவர். ஸோ பங்களாதேஷ் வின் பண்ணிருக்காங்க யுஏஇ பீட் பண்ணி அண்டர் 19 ஏசியா கப் டோர்னமெண்ட்ல. விஜய் ஹசாரே டிராஃபி யார் வின் பண்ணா? ஹரியானா வின் பண்ணாங்க ராஜஸ்தானை பீட் பண்ணி. சரியா? விஜய் ஹசாரே டிராஃபி. ரைட் ரைட்டு. ஸோ அவ்வளவுதான் மக்களே, முடிந்தது. என்னடா இன்னைக்கு வேகமா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் சொன்னேன், நம்ம இந்த இதுக்கு போறோம். அதுக்காக அங்க போய் தலைவரை போய் குருசாமி வந்து கோயிலுக்கு அனுப்பி விட்டு அப்படியே வருவோம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோனில் இது ஓப்பன் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. சாரி சாரி சாரி. தான் அடிப்பாங்க. சரி ரைட், இங்கே கதை வரும். ஸோ யூஎனோட செகண்ட் ஜெனரல் யாரு? ஆண்டோனியோ குட்ரஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ யுஎன்ஐ டிஆர்ஓஐடியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்கு? எலெக்ஷன் கூட அங்கே நடந்துச்சு. ரோம், இட்டாலி. எஸ். ஸோ என்சிஆர்பியோட டைரக்டர் விவேக் கோகாய். கரெக்டா? விவேக் கோகாய். கோகியா கோகியா சாரி. கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸோட சிஓ கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸ் ஆகாஷ் சின்ஹா. எஸ். ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்கே. உத்தரகாண்ட் கவர்னர் குர்மித் சிங். எஸ் எஸ். ஸோ கிரண் ரிஜிஜோட கான்ஸ்டிடன்சி ஈஸி ஈஸி. அருணாச்சல் வெஸ்ட். கரெக்ட் 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 கரெக்ட். ஆகாஷ் சின்ஹா. கோகியா கோகியா. கோவித் தெம்மேர் ஒருத்தர் பிறந்து போனாரு, அவரோட பேர் என்ன? நவாஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஷேக் நவாப் அல் அகமத் அல் சபா. இப்போ ஈஜிப்தோட பிரசிடண்டா 3வது முறையா வின் பண்ணவர் யாரு? அவரோட பேரு அப்தெல் ஃபட்டா அல் சிசி. எஸ். 18th இன்டர்நேஷனல் கமிட்டி ஃபார் சேஃப்கார்டிங் த ஐசிஹெச். யார் இந்த கமிட்டி இந்த செஷன் வந்து நடத்துறா? யுனெஸ்கோ. கேஷ் அனௌன்ஸ் இன்க்ரீஸ் த கிராஜுவிட்டி லிமிட் ஃபார் ஏஜென்ட் டு 5 lakh. 1 லட்சத்து 3 லட்சத்து 5 லட்சம் 3 லட்சத்து வந்து 5 லட்சமா மாத்தின கிராஜுவிட்டி லிமிட்டை மாத்தின கம்பெனி யாரு? எல்ஐசி. கேஷ் அச்சீவ்ஸ் ஃபாஸ்டஸ்ட் எவர் 300 பில்லியன் யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன். என்டிபிசி போர்டு. எஸ், என்டிபிசி குரூப் தான் வந்து பண்ணியிருக்காங்க. கிளியரா? கிளியர். என்னடா இன்னைக்கு நியூஸ் இல்லையா அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். நியூஸும் இருக்கு, அதே டைம்ல வந்து வேலையும் இருக்கு. வேற வழியில போய் ஆகணும், அதனால போறையா போய்த்து கொள்ள. சரியா? எஸ், புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். ஸோ உங்களுக்கு இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இஷ்யூஸ் குவரிஸ் இருக்குன்னா ஸோ எப்போனாலும் என்ன இன்ஸ்டால நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டா ஐடி DAV_307. என்னோட இன்ஸ்டா ஐடி. டெய்லி லைவ் வரலைனாலும் கண்டென்ட் உங்கள்கிட்ட வந்துட்டே தான் இருக்கு. ஓகேவா? ஓகே மக்களே, டாடா பாய், see you. டாடா.